இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு திருந்த மாட்டாயா? அன்பு உள்ளங்களே, புனித வியாழனான இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாஸ்கா விழாவை கொண்டாடுகிறார். பாஸ்கா என்றால் என்ன? எதற்காக பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வந்தார். அந்த பாஸ்கா விழாவினுடைய நோக்கம் என்ன என்றால், எகிப்தில் பல நூறு ஆண்டுகளாக அடிமைகளாக கிடக்கிறார்கள் இஸ்ராயல் மக்கள். அவர்களுடைய அடிமைத்தனத்தை, அவர்களின் கண்ணீரை, அவர்களின் துன்பத்தை, வேதனையை பார்க்கிறார் கடவுள். கடவுளே, எங்களுக்கு இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை இல்லையா? எங்களுக்கு இப்படிப்பட்ட துன்பத்திலிருந்து நல்வாழ்வு கிடையாதா? எங்களுக்கென்று ஒரு நாடு கிடையாதா? எங்களுக்கென்று ஒரு நல்ல இடம் கிடையாதா என்று சொல்லி அவர்கள் கடவுளை நோக்கி கதறி அழுதபோது, எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த அந்த இஸ்ராயல் மக்களை ஆண்டவர் மீட்டுக் கொள்ள வேண்டும் என திருவுளம் கொண்டார். அதற்காக மோயிசனை அவர்களுக்கு அனுப்பினார். அதன் வழியாய் பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து, எகிப்தியரின் பிடியிலிருந்து இஸ்ராயல் மக்களை விடுதலை பெற்று வர செய்கின்ற அந்த நிகழ்வுதான் பாஸ்கா நிகழ்வு. அவ்வளவு எளிதாக சுலபமாக பார்வோன் நீங்க போங்க அப்படின்னு சொல்லி விட்டுடல. 10 கொள்ளை நோய்களை ஆண்டவர் அனுப்பினார். அவன் மனமிரங்கல. பல்வேறு பாதிப்புகள், தொடர்ந்து தொல்லைகளை கொடுத்து கொண்டே இருந்தான். அவர்களின் பிடியிலிருந்து இஸ்ராயல் மக்களை அற்புதமாய் ஆண்டவர் வழி நடத்தி வந்த அந்த அற்புத நிகழ்வைத்தான் பாஸ்கா அல்லது கடத்தல் என்று சொல்லுகிறார். எகிப்தியரினுடைய வீட்டில் இருந்த தலைமகன் எல்லாம் இறந்து போகிறார்கள். ஆனால் யூத மக்கள், இஸ்ராயல் மக்கள் வீட்டில் இருந்த ஒவ்வொருவரும் ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் தோய்ந்து அடையாளம் வரையப்பட்ட வீடுகளில் இருந்த ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்பட்டார்கள். இயேசுவின் விலையேற பெற்ற ரத்தத்தினால் என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் மீட்கப்பட்டிருக்கிறோம், பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் நெருங்காது. ஆண்டவருடைய இரத்த கோட்டைக்குள்ள நாம பாதுகாப்பாக இருக்கிற போது எந்த தீங்கும், சாத்தானுடைய ஆதிக்கமும், அலகையினுடைய சேட்டையும் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான நாள் தான் இந்த பாஸ்கா விழாவினை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொண்டாடிய நாள். ஆனால் யூதர்கள் கொண்டாடிய பாஸ்காவினை போன்று இப்பொழுது இருக்கிற கிறிஸ்தவர்களாகிய நாம் அந்த பாஸ்காவை கொண்டாடுறது கிடையாது. யூதர்கள் கொண்டாடிய பாஸ்கா என்பது வேறு, கிறிஸ்தவர்களாகிய நாம் கொண்டாடுகிற பாஸ்கா என்பது வேறு. 2 பாஸ்காவுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவர்கள் கொண்டாடிய பாஸ்கா அல்லது யூதர்கள் இன்றளவும் கொண்டாடி கொண்டிருக்கிற பாஸ்கா என்றால், அது எகிப்திலிருந்து அவர்கள் விடுதலை பெற்று வந்த அந்த நிகழ்வினை பாஸ்காவாக அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு வர. ஆனால் நமக்கு பாஸ்கா என்பது கிறிஸ்து தான். கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால் தான் நாம் ஒவ்வொருவரும் மீட்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய பாடுகளினால், அவருடைய சிலுவை சாவினால தான் நாம் பாஸ்கா விழாவை உயிர்ப்பின் விழாவாக கொண்டாடி மகிழ்கிறோம். ஆம், அன்பிற்கு பிரியமானவர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து தன்னுடைய அன்பு சீடர்களுக்கு அதை பிட்டு கொடுத்து, இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று கொடுத்தார். ஆமாவா இல்லையா? கொடுத்தாரா? இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று கொடுத்தார். அந்த அப்பம், அந்த பகிர்தல், அந்த உயிருள்ள பிரசன்னம்
எவ்வளவோ நவீன காலம் இன்னைக்கு வந்துடுச்சு, எவ்வளவோ அறிவியல் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது, எவ்வளவோ சமூகத்தில் மாற்றங்கள் நடந்திருக்கிறது. ஆனால் தாயாம் கத்தோலிக்க திரு அவை இயேசு இந்த இரவில் கொண்டாடிய பாஸ்கா விழாவினை அவர் நினைவு கூர்ந்து சொன்ன அந்த வார்த்தைகளை, இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொன்ன ஆண்டவருடைய அந்த வார்த்தைகளை தாயாம் கத்தோலிக்க திரு அவை அச்சு பிழறாமல் இன்றளவுக்கும் கொண்டாடி கொண்டு வருவதுதான் மிக பெரும் ஒரு மகத்துவம். காலத்திற்கு காலம் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது, மனிதர்களுக்கு மனிதர் மாறிக்கொண்டிருக்கிறார்கள், எல்லாமே இன்றைக்கு வினோதமயமாக போய்கொண்டிருக்கிறது. ஆனால் என் அன்பு உள்ளங்களே, இயேசு சொன்ன இந்த வார்த்தையினால் கல்வாரி பலியாக நினைவு கூறப்பட்டு இதை என் நினைவாக செய்யுங்கள் என்கிற நினைவைத்தான் இதோ இந்த கல்வாரி பலியாய் நாம் ஒவ்வொருவரும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது எவ்வளவு பெரிய அதிசயம் என்று பாருங்க, இது எவ்வளவு பெரிய அற்புதம் என்று பாருங்க. அகில உலக கத்தோலிக்க திரு அவை இந்த உலகத்திலேயே இருக்கின்ற எல்லா மக்களை விட அதிகமான மக்கள் தொகையை கொண்டது. ஆனால் இன்றைக்கு உங்கள் மத்தியில் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற இந்த திருப்பலியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற உங்கள் பங்கு தந்தையாகிய நான் என்ன வார்த்தைகளை சொல்லி செபிக்கின்றேனோ அதையே தான் நம்முடைய உயர் மறை மாவட்டத்தினுடைய பேராயர் அதே வார்த்தைகளை சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் அதே வார்த்தைகளை சொல்லி நம்முடைய திருத்தந்தை ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் ரோமை நகரிலே. இதுதான் கத்தோலிக்க திருச்சபையினுடைய மகத்துவம். யார் யாரோ வாய்க்கு வந்தபடியெல்லாம் சொல்லிவிட்டு போய்விட முடியாது. திருச்சபை ஒன்றாக இணைந்து ஆண்டவருடைய இந்த நினைவை கொண்டாடி மகிழ்கிறது, ஆண்டவருடைய பாஸ்காவை நினைவு கூறுகிறது. அதனால தான் இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அந்த நினைவாக செய்யுங்கள் என்பது இயேசுவினுடைய உயிருள்ள அப்பம். அது சதையாய் இரத்தமாய் இருக்கிற அப்பம். குருவானவர் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தன் சீடர்களுக்கு அளித்து அவர் பகிர்ந்து கொடுக்கிற அந்த நிகழ்வு உயிருள்ள அப்பமாய் இயேசு வீற்றிருக்கிறார் என்பதனுடைய அடையாளமாக அது இருக்கிறது. 1990களில் மலேசிய நாட்டில் ஜூலியானா கிம் என்கிற ஒரு பெண்மணி திரு இருதய ஆண்டவர் கத்தீட்ரல் பங்கிலே ஆயர் திருப்பலியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். இந்த திருப்பலியை நிறைவேற்றிக் கொண்டு நற்கருணையினுடைய மகத்துவத்தை இறை மக்களுக்கு போதித்துக் கொண்டிருந்தார். நற்கருணையினுடைய புனிதத்துவத்தை அவர் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருந்தார். நற்கருணையை எப்படி நாம் பக்தியோடு தாட்சியான உள்ளத்தோடு அவற்றை கொண்டாட வேண்டும் என்பதை சொல்லிக் கொண்டிருந்தார். அதனுடைய இறுதியில் தேவ நற்கருணை வழங்குகின்ற தருணம் வந்தது. தேவ நற்கருணையை இறை மக்களுக்காக வழங்கி கொண்டிருந்த அந்த தருணத்தில் தான் ஜூலியானா கிம் என்கிற அந்த பெண்மணி தேவ நற்கருணையை பெறுவதற்காக முன்வருகிறார். தேவ நற்கருணையை பெறுவதற்காக தன்னுடைய நாவை அவர் நீட்டுகிறார். தன்னுடைய நாவை நீட்டி ஆண்டவருடைய திருவுடல் என்று சொன்ன உடனே ஆமேன் என்று சொல்லி பக்தியோடு தாட்சியான உள்ளத்தோடு அவர் பெற்றுக் கொள்கிற போது நாவில் வைக்கப்பட்ட அந்த தேவ நற்கருணை உயிருள்ள சதையாய் இரத்தமாய் மாறியிருக்கிறது. அது ஒரு இருதயத்தினுடைய வடிவாக மாறி போயிருக்கிறது. அதை பார்த்தவுடன் அங்கிருந்தவர்கள் எல்லாரும் மெய்சிலிர்த்து போய் இயேசுவினுடைய திருவுடல் திரு ரத்தம் உயிருள்ள அப்பமாய் பிரசன்னமாய் இருப்பதை பார்த்து கடவுள் மீது முழுமையான நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டார்கள். 3000 பேர் குழுமியிருந்த அந்த இடத்தில் இயேசுவினுடைய திருவுடல் திரு ரத்தம் ஒரு பெண்மணிக்கு அந்த இரத்த வடிவில் அமைந்ததுதான் அவர் இன்றும் உயிருள்ள பிரசன்னமாய் அப்பத்தில் இருக்கிறார் என்பதை நமக்கும் விசுவாசமாய் சொல்லிக் கொடுக்கிறது. இது ஒரு பக்கம். நம்முடைய வாழ்க்கைக்கு வருவோம். இந்த நற்கருணை கொண்டாட்டத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி பின்பற்றி கொண்டிருக்கிறோம்?
தேவ நற்கருணைக்குரிய சரியான மதிப்பும் மரியாதையையும் நாம் கொடுக்கிறோமா? தேவ நற்கருணைக்கு முழுமையான முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? கடவுள் அதில் உயிருள்ள பிரசன்னமாக இருக்கிறார் என்பதை நாம் விசுவசிக்கிறோமா? அந்த விசுவாசத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு புனிதை சொல்லுகிறார், தேவ நற்கருணை பெறுவதற்காக நீங்கள் வருகிற பொழுது தாழ்ச்சியான உள்ளத்தோடு பணிவான இதயத்தோடு வந்து ஆண்டவருடைய திருவுடலை பெற்றுச் செல்லுங்கள். அந்த திருவுடலை நீங்கள் பெற்றுக் கொள்ளுகிற போது எவ்வளவு புனிதத்தை நீங்கள் கடைபிடிக்கிறீர்கள் என்பது மிக மிக முக்கியம். ஆண்டவருடைய திருவுடலை பெற்றுக்கொண்டு ஏனோ தானா அப்படின்னு நினைச்சு, அதை சாதாரணமாக நினைச்சு, ஏதோ ரேஷன் கடையில வரிசையில் நின்று பொருட்களை வாங்கி செல்வது போல நற்கருணையை நான் பெற்றுச் செல்லுகிறேனா? சிந்திக்கணும், யோசிச்சு பார்க்கணும். ஒரு விளையாட்டாக அதை நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேனா? சாதாரண ஒரு நிகழ்வாக அவற்றை நான் என் மனதில் நினைத்துக் கொண்டிருக்கிறேனா? யோசிக்கணும். சில பேர் அதை வாங்கிவிட்டு அப்படியே உட்கொண்டு விட்டு அப்படியே போயிடுவீங்க. சாதாரணமா அப்படி கையை அப்படி தட்டி விட்டு போவீங்க. சில பேர் அதை எடுத்துக்கிட்டு அங்க போயிட்டு இல்லாத வேலைகள் எல்லாம் உங்க இடத்திலே போய் வச்சுட்டு பண்ணிட்டு இருப்பீங்க. நம்முடைய தேவாலயத்திலே பல நேரங்களில் அது நடப்பது மிகுந்த வேதனையை தருகிறது. பிரியமானவர்களே, நற்கருணையின் புனிதத்துவத்தை நாம் உணரணும். அந்த புனிதை சொல்லுகிறார், நீங்கள் அப்படி செய்கின்ற அசட்டுத்தனமான ஒரு செயல் தேவ நற்கருணையினுடைய துகள்கள் கீழே விழுகிறது. அந்த கீழே விழுவதை நீ கவனிக்கவில்லை, மாறாக நீ உன்னுடைய இடத்தை போய் பிடிப்பதிலேயே அக்கறை காட்டிக் கொண்டிருக்கிறாய். அப்படி நீ போகிற போது உனக்கு பின்னாடி வரவன் நீ சிந்திய அந்த துளியை, இயேசுவினுடைய திருவுடலை மிதித்துக் கொண்டு வருகிறான். அவனுடைய மிதியானது இரத்தக்கரைகளாக படிந்திருக்கிறது. இந்த மகத்துவத்தை நாம் உணர்ந்திருக்கிறோமா? நம்முடைய காலடியில் படுகின்ற அந்த தேவ நற்கருணை துகள் ரத்தத்திலே அது அப்படியே கீழே படிந்து கிடக்கிறது. ஏன்னா நாம் அப்படியே அது மேலே நடந்து போயிட்டு இருக்கிறோம். நமக்கு தெரியல அது கீழே சிந்தி இருக்கிறது, கீழே விழுந்திருக்கிறது என்று தெரியல. அவற்றினுடைய புனிதமோ முக்கியத்துவத்தையோ நாம் உணர்வது கிடையாது. தேவ நற்கருணையினுடைய புனிதத்தை, மகத்துவத்தை நம் வாழ்வில் உணர்ந்து கடைபிடிக்கணும். அதுக்காகத்தான் இந்த மறைக்கல்வி பிள்ளைகளுக்கு 1 மாத காலமாக, ஓராண்டு காலமாக அவர்களுக்கு நாம் பயிற்சி கொடுக்கிறோம். புது நன்மையை பெற்றுக் கொள்ளுகிற போது அந்த பிள்ளைகள் அது ஆண்டவருடைய திருவுடல் என்பதை உணரணும். ஏதோ என் பிள்ளைக்கு புது நன்மை கொடுங்க ஃபாதர் அப்படின்னு கூட்டிட்டு வந்து கூட்டத்தோட கூட்டமா சேர்த்து தேவ நற்கருணை பெறுவதல்ல. அவருக்கு தெரியணும் இது ஆண்டவருடைய திருவுடல், இது நன்மை. இந்த நன்மையை நான் பெற்றுக் கொள்ளுகிற போது என் மனம் தூய்மையானதாக இருக்கணும். நல்லது கெட்டது எது என்று தெரிகிற ஒரு பிள்ளைக்கு தான் தேவ நற்கருணையை நாம வழங்குறோம். அந்த புனிதத்தை உணரணும் அன்பிற்குரியவர்களே. இரண்டாவதாக, ஆண்டவர் இயேசு தன்னுடைய அன்பு சீடர்களுடைய பாதங்களை கழுவுகிறார். இயேசு ஆண்டவர் போதகராயிருந்தும், தலைவராக இருந்தும், அரசராக இருந்தும், இறைமகனாக, மெசியாவாக, மீட்பராக இருந்தும், தொண்டனுக்கெல்லாம் தொண்டனாக, படிவிழை புரிபவராக இயேசு ஆண்டவர் தன்னுடைய அன்பு சீடர்களுடைய பாதங்களை தொட்டு அதை கழுவி முத்தமிடுகிறார். இயேசு நம் பாதங்களையும் இன்றைக்கு தொடுகிறார் என்பதை உணரணும். இயேசு அன்றைக்கு சீடர்களுடைய பாதங்களை தொட்டார். இன்றைக்கு குருவானவரின் வழியாக, இங்கிருக்கிற ஒரு சிலருடைய, உங்களுடைய பிரதிநிதிகளின் வழியாக அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் பாதங்களை தொடுகிறார், உங்கள் காலடிகளை தொடுகிறார். என் காலடிகளை என் ஆண்டவர், என் மெசியா, என் மீட்பர் தொடுகிற போது அது தூய்மையானதாக இருக்கிறதா? அது புனிதமானதாக இருக்கிறதா? இயேசு என் காலடிகளை தொடுவதற்கு நான் தகுதி உள்ளவனாக இருக்கிறேனா? சிந்திக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். ஏன் இயேசு ஆண்டவர் அந்த காலடிகளை கழுவுகிறார் என்றால், உடலில் இருக்கிற உறுப்பிலேயே வேகமா அழுக்காவது எது அப்படின்னா அதுதான். மிக விரைவாக தூசு படியும், அழுக்கு நம்முடைய கால்களில் படிந்துவிடும். அந்த அந்த அழுக்கு படிகின்ற, தூசு படிகின்ற
சேரும் சகதியும் படிந்திருக்கிற அந்த கால்களை புனிதப்படுத்துவது ஓர் அடையாளம் தான், ஒரு அடையாளம் தான். அது எதை சுட்டி காட்டுகிறது என்றால், இயேசு ஆண்டவர் என் மனதை தூய்மைப்படுத்த விரும்புகிறார், என் மனதை சுத்தமாக்க விரும்புகிறார், அதை பரிசுத்தமாக்க விரும்புகிறார். என் மனம் பரிசுத்தமாயிருந்தார், என் உள்ளம் தூய்மையானதாயிருந்தால் என் ஆண்டவரின் மாட்சியில் பங்கு பெறுகின்ற, என் ஆண்டவரின் மகிமையில் பங்கு பெறுகின்ற பாக்கியவான்களாய் நாம் இருக்கிறோம். நான் உன் பாதங்களை கழுவாவிடில் உனக்கு என்னோடு பங்கில்லை சொல்லிட்டாரு. பேதுரு இங்க ஒரு பெரிய ஆக்ஷன் காட்டுறாரு. பேதுரு என்ன சொல்றாரு? ஆண்டவரே, ஆண்டவரே, நீரோ என் பாதங்களை கழுவுவது. மேல போட்டிருக்கிற பாருங்க, நீரா என் பாதங்களை கழுவுவது சொல்றாரு. ஆண்டவரே, ஆண்டவரே, நீரா என் பாதங்களை கழுவுவது. இயேசு உடனே சொல்றாரு, நான் உன் பாதங்களை கழுவாவிடில் உனக்கு என்னோடு பங்கில்லை. அப்ப உடனே மாறிட்டார் பாருங்க இவரு, உடனே மாறிட்டார். ஆண்டவரே, அப்படி என்றால் என் கால்களை அல்ல, என் தலைகளை கூட கழுவ, முழுவதுமாக என்னை கழுவி தூய்மைப்படுத்தும். குளித்து விட்டவனுக்கு காலடிகளை கழுவினால் மட்டும் போதும். ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம் மனதை நாம் தூய்மையாய் வைத்துக் கொள்ள வேண்டும். அற்புதமாக நம்முடைய தேவாலயத்தில் பல இறை மக்கள் ஒன்றாக இணைந்து வந்து பாவ சங்கீர்த்தனம் என்கிற அருட்சாதனத்தை பெற்றது உண்மையிலேயே ஒரு பெரும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு செயல். ஒரு பெரிய பலத்த கைத்தட்டல் கொடுப்போம் நாம. நல்ல ஒரு விஷயம், நல்ல ஒரு விஷயம். இறை மக்களாகிய நாம், பங்கு குருவானவராகிய நான் உங்களிடத்தில் சொன்ன போது, புனித வாரம் வருகிறது, நம்முடைய மனதை நாம் தூய்மையாக்க வேண்டும், நம்முடைய ஆன்மாவை புனிதப்படுத்த வேண்டும், ஆண்டவருடைய பாஸ்காவை கொண்டாடுவதற்கு, அவருடைய பாடுகளில் பங்கேற்பதற்கு நம்மை முழுவதுமாக தயாரிக்க வேண்டும் என்று சொன்னபோது, இந்த ஆயனின் குரலுக்கு செவி கொடுத்த நல்ல ஆடுகளாய் நீங்கள் இணைந்து வந்தீர்கள், நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்தீர்கள். குருவானவர்கள் சொன்னாங்க, ஃபாதர், உங்களுடைய பங்குல இருக்கிற எல்லா மக்களும் நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்தார்கள் ஃபாதர். உண்மையிலேயே கிறிஸ்து உங்களுடைய உள்ளத்தில் பிறந்து அவர் வெற்றி வீரராய், உயிர்ப்பின் வீரராய் இருக்கின்றார். இந்த பாஸ்காவை கொண்டாடுவதற்கு மிகுந்த தயாரிப்போடு இருக்கிற உங்களுடைய குடும்பத்திற்கு இயேசு அமைதியையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார். உங்களை நீங்கள் முழுமையாக தயாரித்திருக்கிறீர்கள் இந்த நாளுக்காக. இயேசு நம் பாதங்களை தொடுகிறார் என்கிற உணர்வினை இந்த நாளில் நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, இயேசு நற்கருணை ஏற்படுத்தினார், அதுபோலவே இயேசு குருத்துவத்தை ஏற்படுத்தினார். குருத்துவத்தை ஏற்படுத்தினார். குருத்துவம் தான் ஒரு மிகச்சிறந்த அடையாளமாக இருக்கிறது கத்தோலிக்க கிறிஸ்தவ நம்பிக்கையாளர்களுக்கு. ஒரு குருவானவர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையோடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருக்கிறார், நெருங்கிய தொடர்பு கொண்டிருக்கிறார். அதனால தான் உங்களை எல்லாரையுமே எனக்கு தெரிய வருகிறது. உங்களோடு ஏதோ ஒரு விஷயத்துல பங்கு தந்தையாகிய நான் உங்களுடைய வாழ்க்கையோடு, உங்களுடைய குடும்பத்தோடு நான் தொடர்பு கொண்டிருக்கிறேன். நேரடியாக, நேரடியாக. வேற யாராலும் அப்படி சொல்ல முடியாது, யாராலும் சொல்ல முடியாது. எவ்வளவோ பேர் வருவாங்க போவாங்க, ஆனால் நேரடியாக நான் உங்களுடைய குடும்பத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறேன். எப்படி? உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமுழுக்கு கொடுப்பதின் வழியாக, உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுநன்மை என்கிற அருட்சாதனத்தை வழங்குவதின் வழியாக, உங்களுடைய பிள்ளைகளை உறுதி பூசல் என்கிற அருட்சாதனத்துக்கு தயாரிப்பதன் வழியாக, நல்ல திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை வாழ்வதற்காக திருமணம் என்கிற அருட்சாதன கொடையை வழங்குவதற்காக, ஒருவேளை படுத்த படுக்கையில் கிடந்து நோய்வாய்ப்பட்டு ஆறுதலுக்காக தேறுதலுக்காக தவிக்கின்ற போது நோயில் பூசுதல் என்கிற அருட்சாதனத்தின் வழியாக உங்களை அருகில் வந்து உங்களுக்கு ஆறுதல் தேறுதல் சொல்லுகிறவராக உங்கள் பங்கு தந்தை இருக்கிறார். எல்லாம் நிறைவேறிவிட்ட பிறகு, இந்த மண்ணுலக வாழ்வை நீங்கள் நிறைவு செய்த பிறகு, இறுதியில் நாம் எல்லாரும் கல்லறையில போற அடக்கம் பண்ணப்படுகிறோம். அந்த கல்லறையிலே கொண்டு போய் அடக்கம் செய்யப்படுகிறோம். அந்த வேளையிலும் அந்த இறுதி வரை குருவானவர் உங்களோடு பயணிக்கிறார். எவ்வளவோ உறவுகள் வந்திருப்பாங்க, எவ்வளவோ நண்பர்கள் வந்திருப்பாங்க, எவ்வளவோ உங்களுக்கு தெரிந்தவர்கள் வந்திருப்பாங்க. சில பேர் அந்த இறுதி சடங்குல வந்து மாலையை போட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க. கடமைக்காக ஐயோ இறந்து போயிட்டானே, 4 பேர் போல நானும் போய் பார்க்கணும்னு பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. சில பேர் ஆலயம் வரை வருவார்கள்,
இன்னும் சில பேர் உங்களுடைய வீடுகள் வரை வருவார்கள். ஆனால் உங்களுடைய வீட்டிற்கும் ஆலயத்திற்கும் கல்லறைக்குமாய் வந்து நிறைவு செய்து உங்களை நல்லடக்கம் செய்வது உங்களுடைய குருவானவர் அல்லவா? உங்களுடைய குருவானவர் அல்லவா? அந்த குருவானவருக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? என்ன சம்பந்தம் இருக்கிறது? என்ன உறவு இருக்கிறது? எதுவுமே இல்லை. ஆனால் ஆண்டவரால் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். குருத்துவத்தால் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இங்க தனி குருத்துவத்தில் நான் நிற்கிறேன், பொது குருத்துவத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். நாம் இருவரும் இணைகின்றோம் கிறிஸ்துவில, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில, அவருடைய மீட்பில, அவருடைய உயிர்ப்பில் நாம் பங்கு பெறுவதனுடைய அடையாளமாக ஒவ்வொரு குருவும் ஒரு பிரதிநிதியாக உங்களுடைய வீட்டில் இருக்கிறார். சமீபத்தில் ஒரு குருவானவர் 39 வயது தான். பங்குல பல பிரச்சனை, நிறைய டார்ச்சர், தொல்லைக்கு மேல தொல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியல, குழம்பி போயிருக்கிறார். எப்படி யாரிடத்தில் பகிர்ந்து கொள்வதுன்னு தெரியல. வெளியில போனா பிற சாமியாருங்க கூட சொல்லி கேலி பண்ணலாம். இறை மக்கள் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க. யாரும் புரிந்து கொள்ளாத சூழ்நிலையில் அதை எப்படி தானே மென்று மென்று முழுங்கி எல்லாத்தையும் மனசுல சேர்த்து வச்சுக்கிட்டு பெரிய டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டு அந்த குருவானவர் இந்த 39 வயசுலே மாரடைப்பில் இறந்து போயிட்டார். சமீபத்தில் 2-3 நாளுக்கு முன்பாக. என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் குருவானவரை அன்பு செய்யுங்கள். உங்கள் குருவானவரை அன்பு செய்யுங்கள். இந்த நாளிலே உங்களுடைய குருவானவரை வாழ்த்துங்கள். அவர்களோடு நல் உறவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தில் ஒருவராக அவரை சேர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தில் ஒருவராக அவரை சேர்த்துக் கொள்ளுங்கள், இணைத்துக் கொள்ளுங்கள். சில பேருக்கு இந்த புனித வியாழனுடைய மறைவுரை உங்களுடைய மனதை தொடும். உங்கள் குருவானவரை நேசிக்கக்கூடிய, அன்பு செய்யக்கூடிய தருணமாக இந்த தருணம் இருக்கும், நிச்சயமாக இருக்கும். இது ஒரு பெரிய விழா. இங்க பாருங்க, நீங்க இவ்வளவு பேர் குடியிருக்கிற இடத்தில், இந்த பலிப்பிடத்தில் நின்று ஆரவாரம் செய்து நான் முழங்கிக் கொண்டிருக்கிறேன். உங்களை சுற்றி மின்விளக்குகள் எல்லாம் எரிந்து கொண்டிருக்கின்றன. ஒரே விழா கோலம் பூண்டிருக்கிறது. சிறப்பான ஏற்பாடுகள், தயாரிப்புகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இதெல்லாம் இன்னும் 1 hour தான். முடிஞ்சிடுச்சுன்னா நீங்க எல்லாம் அழகா பேக் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுவீங்க. குருவானவர் ரூமுக்கு போகும்போது யாரும் இருக்க மாட்டாங்க, அவர் மட்டும்தான் இருப்பார். உங்களை போன்றவர்கள் தாயாக, தந்தையாக, சகோதரனாக, சகோதரியாக இருக்கிறவர்கள், ஃபாதர் சாப்பிட்டீங்களா, என்ன பண்றீங்க, ஏதாவது உடம்பு சரியில்லையா, நல்லா இருக்கிறீங்களா, ஏதாவது தேவையா அப்படின்னு கேட்கும்போது அந்த குருவானவருக்கு உண்மையிலேயே ஒரு தந்தையோடு இருப்பது போல, ஒரு தாயோடு இருப்பது போல, சகோதரியோடு சகோதரனோடு இருப்பது போல ஒரு உணர்வு, ஒரு பிணைப்பு ஏற்படுகிறது. அப்படி இல்லை என்றால் இவ்வளவு உறவுகள் இருந்தும் கூட ஒரு பங்கில் ஒரு குருவானவர் அனாதையாகத்தான் இருப்பார். பல நேரங்களில் சொல்வதற்கு மனம் வலிக்கிறது தான், வேதனைப்படுகிறது தான். ஆனால் பல குருவானவர்களுக்கு இதுவே நிஜமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இயேசு குருத்துவத்தை ஏற்படுத்தி இந்த நாள் ஒரு புனிதமிக்க ஒரு நாள். ஏனென்றால் குருவானவர்களும் உங்களிலிருந்து வந்தவர்கள் தான், உங்களுடைய குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் தான், உங்களில் ஒருவராக இருந்து வந்தவர் தான். அவரும் மனிதர் தான், அவருக்கும் பலவீனங்கள் உண்டு, அவர்களுக்கும் பிரச்சனைகள் உண்டு, அவருக்கும் அழுகை வரும், அவருக்கும் கண்ணீர் வரும், அவரும் சோகத்தில் இருப்பார், அவரும் சிரிப்பார், அவருக்கும் எல்லாமே நடக்கும். உங்கள் குருவானவர்களை நீங்கள் அன்பு செய்கிறவர்களா இருக்கிறீர்களா? சிந்தித்து பாருங்கள். நான் இந்த மறைவுரை ஆற்றத்தினால ஏதோ ஃபாதருக்கு இங்க வெறுப்பா அல்லது அவரை அன்பு செய்யலையா அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. உண்மையிலேயே இந்த பங்கிலே 5 ஆண்டுகள் நான் பணி செய்திருக்கிறேன். மன நிறைவோடு இந்த பங்கிலே பணி செய்திருக்கிறேன். இது எனக்கு ஒரு முழுமையான ஒரு பங்கா இருந்திருக்கிறது. கரவொலி எழுப்பி ஒரு வாழ்த்துக்களை சொல்லலாம். இந்த பங்கிலே ஒரு முழுமையான ஒரு குருவானவராய் நான் பணியாற்றி இருக்கிறேன். மிகுந்த மகிழ்ச்சியோடு, நிறைவான மனதோடு நான் பணி செய்திருக்கிறேன். எனக்குள்ள எந்த ஒரு கவலையும் இருந்தது கிடையாது. ஏனென்றால் எனக்கு அண்ணன்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க, அப்பாக்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க, அம்மாக்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க, சகோதர சகோதரிகள் இருக்கிறீங்க, சின்ன குழந்தைங்க இருக்கிறீங்க. எல்லாரும் என் மீது நம்பிக்கை வைத்து, என் மீது அன்பு கொண்டு, என் மீது பாசம் கொண்டு நீங்கள் பழகிய விதம் உண்மையிலேயே என்னை, என்னுடைய குடும்பத்தை மறக்கச் செய்தது, என்னுடைய வாழ்க்கையை மறக்கச் செய்தது. உங்களில் ஒருவனாக என்னை வாழ வைத்திருக்கிறது. நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு, மன நிறைவோடு இந்த நற்கருணைநாதர் தேவாலயத்தில் திருமுல்லைவாயில் பங்கிலே பணி செய்து கொண்டிருக்கிறேன். கடவுளுக்கு இந்த நாளில் மிகுந்த மகிழ்ச்சியோடு, இந்த குருத்துவ நாளில் நான் நன்றி சொல்லுகிறேன்.
நன்றி சொல்லுகிறேன். என் அன்பு உள்ளங்களே, மூன்றாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், 1 மணி நேரம் கூட உங்களால் விழித்திருக்க முடியவில்லையா கேட்கிறார். இது எதை சொல்லுது? அடுத்த நகர்வு. நற்கருணை பவனி இருக்கும். நற்கருணையை கொண்டு போய் நாம் தேவாலயத்தில் வைத்து இரவு முழுவதும் ஆராதனை செய்து ஆண்டவருடைய பாடுகளுக்காக நாம் நம்மையே தயாரிப்போம். அப்படி தயாரிக்கின்ற அந்த தயாரிப்பு மிக மிக முக்கியமானது. இயேசு கெத்செமனி தோட்டத்தில் இருக்கிற போது அந்த இடத்தில் ஆண்டவரோடு தனிமையில போய் அவர் ஜெபிக்கிறார். 1 முறை இல்ல, 2 முறை இல்ல, 3 முறை மீண்டுமாய் போய் ஜெபிக்கிறார். தந்தையே, இந்த துன்ப கிண்ணத்திலிருந்து உம்மால் விடுவிக்க முடியும் என்றால் என்னை விடுவியும், ஆனாலும் என்னுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய சித்தம், உம்முடைய திருவுளம் என்று ஆண்டவருடைய திருவுளத்திற்கு கையளிக்கிறார். அப்படி பேசிட்டு மன கலக்கத்தோடு மன துயரத்தோடு, ஐயோ இப்படி சாட்டை அடிகள், வலிகள், வேதனைகள், துன்பங்கள், பாரமான சிலுவை, ரத்தம் சிந்துதல் எல்லாம் நடக்க போகுது. இது எல்லாமே அவருடைய கண் முன்பாக இருக்கிறது. சீடர்களை வந்து பார்க்கிறாரு. சீடர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தட்டி எழுப்புகிறார். விழித்திருந்து ஜெபியுங்கள் அப்படின்னு சொல்றார். மறுபடியும் போய் முழந்தால் படியிட்டு ஜெபிக்கிறார். மறுபடியும் வந்து பார்க்கிறார், அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. 1 மணி நேரம் கூட உங்களால் விழித்திருந்து ஜெபிக்க முடியவில்லையா? பாசத்திற்குரிய ஒரு ஆன்மீக குருவாக, உங்கள் பங்கு தந்தையாக நான் உங்களிடத்தில் வேண்டி கேட்டுக்கொள்வது, 1 மணி நேரம் உங்களுடைய குடும்பத்தோடு இணைந்து நற்கருணை ஆண்டவர் முன்பாக இந்த நாளில் ஜெபியுங்க. இந்த ஆண்டிற்காக ஜெபியுங்க. இந்த ஆண்டு முழுவதும் நீங்களும் உங்கள் குடும்பமும் சமாதானத்தோடு, ஒற்றுமையோடு, மகிழ்ச்சியோடு பல நன்மைகளை பெற்ற ஆசீர்வாதமாய் வாழ ஜெபியுங்கள், மன்றாடுங்கள். உங்கள் குடும்பத்தை நற்கருணை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். அதன் வழியாக நீங்கள் பேறு பலன்களை நிச்சயமாக பெறுவீர்கள் என்பதை ஒரு உத்தரவாதமாய் உங்கள் பங்கு தந்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஜெபிங்க பிரியமானவர்களே. நேரம் கிடைக்கும் போது, எப்போ நேரம் கிடைக்குமோ, முடிந்தால் இன்று இரவு, அப்படி இல்லை நாளை காலையில் 12 மணி வரை நேரம் இருக்கிறது. நீங்க குடும்பமா வந்து அல்லது தனிப்பட்ட விதத்திலும் கூட வந்து அமர்ந்து ஜெபித்து விட்டு போங்க. ஆண்டவரோடு 1 மணி நேரமாவது இணைந்திருங்கள். அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான தருணமாக இருக்கும், ஆசீர்வாதமான நேரமாக இருக்கும். நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒரு பேருந்து நிலையத்தில் வந்து நிற்குது. பஸ் வந்து நிற்குது. பஸ் வந்து நின்ன உடனே அந்த கூட்டத்தில் நிறைய பேர் காத்துட்டு இருப்பாங்கல்ல, வேகமாக குடுகுடுன்னு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, உள்ள ஏறி போவாங்க உட்காரத்துக்கு. வேகமா அடிச்சு பிடிச்சுக்கிட்டு போய் ஒரு கூட்டம் சீட்டு பிடிச்சிட்டு உட்காந்துரும். உட்காருமா இல்லையா? இது ஒரு கூட்டம். எனக்கு சீட்டு கிடைக்கணும், நான் முதல்ல போய் உட்காரணும், எல்லாரும் தள்ளி விட்டுட்டு மிதிச்சுட்டு போய் அவங்க என்ன பண்றாங்க, உள்ள போய் உட்காந்துருவாங்க. அது ஒரு குழு. உள்ள போய் உட்கார்ந்த உடனே இன்னொரு மனநிலை படைத்தவர்கள் இருப்பாங்க. அவங்க என்ன தெரியுமா, பக்கத்தில் பார்ப்பாங்க. அப்படி பக்கத்தில் திரும்பி பார்க்கிற போது ஒரு வயதானவர் நின்று கொண்டிருக்கலாம், உடம்பு சரியில்லாதவங்க நின்று கொண்டிருக்கலாம், நோயாளிகள் முதியவர்கள் இருந்து கொண்டிருக்கலாம், அல்லது ஒரு கர்ப்பிணி பெண் நின்று கொண்டிருக்கலாம், ஒரு குழந்தையை வைத்துக் கொண்டிருக்கிற பெற்றோர்கள் நின்று கொண்டிருக்கலாம். அவங்க பார்ப்பாங்க, ஆனாலும் அவங்களுக்கு மனசு வராது இடம் கொடுக்கறதுக்கு. பார்ப்பாங்க, இறக்கப்படுவாங்க, ஆனால் மனசு வராது. அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு அப்படியே திரும்பிப்பாங்க. நடக்கிறதை பார்த்துவிட்டு திரும்பிக் கொள்வது. இன்னும் சில பேரும் அந்த பஸ்ஸில் ஏறுவாங்க. ஏறினது முதல் கொண்டு கீழே போய் இறங்குற வரை சண்டை தான் அவங்களுக்கு. என் இடத்துல நீ வந்து உட்காந்துட்ட, நான் தான் முதல்ல இடம் போட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, இது அதுன்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதில் கடைசியில் போய் இறங்குற வரையும் அவங்களுக்கு சண்டை தான். அந்த சண்டையிலே தான் அவங்களுடைய பயணம் முழுவதுமாக முடியும். இன்னும் சில பேர் இருப்பார்கள், அவர்கள் தங்களுக்குரிய இடத்தை பிறருக்கு கொடுத்து விட்டு, நீங்க வந்து உட்காருங்க, நீங்க ஒரு கர்ப்பிணியா இருக்கிறீங்க, நீங்க வந்து உட்கார்ந்துங்க, ஒரு குழந்தைய வச்சுட்டு இருக்கிறீங்க, அப்பா நீங்க வந்து உட்காருங்க, நீங்க வயதானவரா இருக்கிறீங்க உட்காருங்க. தன்னுடைய இடத்தை பிறருக்காக கொடுப்பது இயேசுவினுடைய இந்த புனித வியாழன் நாம் ஒருவர் மற்றவருக்கு பணிவிடை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதின் அடையாளம். இப்பொழுது குருவானவர் இந்த சீடர்களாக அமர்ந்து கொண்டிருக்கிறவர்களுடைய பாதங்களை தொடப்போகிறார். இது எதனுடைய அடையாளம் என்றால், தன்னுடைய சுயநலத்தை இழந்து
பொது நலனில், பிறர் நலனில், பிறர் அன்பில் நாம் அக்கறை காட்ட வேண்டும் என்பதனுடைய அடையாளம், பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற மனநிலையின் அடையாளம். அந்த நிகழ்விற்கு நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தவர்களாய், தயாரித்தவர்களாய் இப்பொழுது பாதம் கழுவும் சடங்குக்குள் நாம் இருக்கிறோம். கடவுள் நம்மை ஆசிர்வதிக்க இந்த தெய்வீக பலியில் ஒப்பு கொடுத்தவர்களாய் ஜெபிப்போம். ஆமீன்.